ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 71 எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மார்னிங் வந்துட்டு பாட்டு போட்டிருக்காங்க. எல்லோரும் எனர்ஜியாக சூப்பராக டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. அப்புறம் லிவிங் ஏரியாவில் எல்லோரும் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி டாஸ்க் வைக்க போகிறோம். தலைவர் டாஸ்க்கு தள்ளு தள்ளு அல்லு அல்லு அப்படின்ற டாஸ்க்கு சபரி படிக்கிறாரு. அதில் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு அந்த கேஸில் வின் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு கலந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வினோத் ஆல்ரெடி அமித் வந்துட்டு கலந்துக்கலாம், ஏன்னா அவர் தலைவராக இருந்தனால. அடுத்ததாக வந்துட்டு வினோத், அரோரா, பாரு, ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு கலந்துக்கலான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பராக ஒருத்தரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே வினோத் வந்து டக்குன்னு கம்ருதீன் சொல்லிடுறாரு. பாரு வந்து எனக்கும் கம்ருதீன் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பாருக்கு திவ்யாவை கேட்டுக்கிறாங்க. திவ்யா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சுபிக்ஷாக்கு ஹெல்ப்பாக இங்கே வந்து விக்ரம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப்பிங்க்கு வந்துடுறாங்க. அப்புறம் வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு போயிட்டு இதுவில் நடக்குது. இதில் யார் வந்துட்டு சாண்ட்ராவோட ஹெல்ப்பை யாருமே கேட்கலையா, அதனால சாண்ட்ரா பேரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து நீங்கள் தான் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு இந்த கண்டஸ்டண்ட்டை படுக்க வச்சுட்டு ஒரு பேஸ்கெட் ஒன்று கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. அந்த பேஸ்கெட்குள்ளே ஒரு சந்து மாதிரி இருக்குது. இவங்க அந்த ஸ்கேட்டிங்கை பிடிச்சி தள்ளிக்கிட்டே போகணும். அந்த பாலை வந்து அந்த பேஸ்கெட்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இவங்க பால் இருக்கிற இடத்துக்கெல்லாம் தள்ளிக்கிட்டே போகணும். யார் அதிகமாக இருக்கோ பஸ்ஸர் டு பஸ்ஸரில் வந்துட்டு அவங்க தான் தலைவர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து வினோத் தான் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பாருவோட பால் பற்றி இருக்கிறத வந்துட்டு கம்ருதீன் ஏதோ சொல்லிடுறாரு. அதனால் பார்வதி கடுப்பாயிட்டு காண்டில் வந்துட்டு கம்ருதீன் மேலே கோவப்பட்டுக்கிட்டே வராங்க. அப்புறம் இங்கே வந்தவுடனே வந்துட்டு டையில் வந்துட்டு பொறிக்க சொல்கிறாங்க. அவரை வந்து அழகாக கம்ருதீன் வந்துட்டு அப்படியே தலைமையில் வச்சு தூக்கிட்டு போகிறாரு. எல்லாரும் பாட்டெல்லாம் பாடி வயசானவர் நம்மளை எல்லாரும் இது பண்ண போகிறாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இது பண்ணேன். அப்புறம் டைல்ஸ் வச்சுட்டு வந்த பிறகு வினோத் வந்துட்டு கிச்சன் டீமில் வந்துட்டு எஃப்ஜே, ஆதிரை, அரோரா, திவ்யா, சுபிக்ஷா இவங்க 5 பேரையும் போடுறாங்க. கிளீனிங்க்கு வந்துட்டு இங்கே பாருவும் சாண்ட்ராவையும் போடுறாங்க. பாத்ரூம் கிளீனிங்கில் விக்ரமும் கம்ருதீனும் இருக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு அப்பப்போ கிளீனிங்க்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரு வழக்கம் போல் முதலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்ல, நான் வந்துட்டு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவோம், நாங்கள் அதுக்கு மேலெலாம் க்ளீன் பண்ண மாட்டோம், ராத்திரி தான் க்ளீன் பண்ணுவோம்னு சொல்ல, அப்பப்போ கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணால் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருங்க, அதெல்லாம் கிச்சன் டீமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பாரு வழக்கம் போல் எல்லாருக்கும் வாதாடிட்டு இருக்காங்க. வினோத் எவ்வளோ சொல்லியும் வந்துட்டு வழக்கம் போல் எப்பவும் போல் இந்த பார்வதி வந்து வாதாடிட்டே இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்த விக்ரமையும் நோஸ் கட் பண்ணுற மாதிரியே அப்பப்போ பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே உட்காந்துக்கிட்டு என்னதாம்மா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா வந்துட்டு உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து இங்கே கிச்சன் டாப்பெல்லாம் வந்துட்டு அழுக்காக இருக்குது, கொஞ்சம் க்ளீன் அந்த கீழே வந்துட்டு எல்லா க்ரோசரியெல்லாம் வந்துருக்கு, அதை எடுத்து வச்சுருக்கும் போது அந்த கொஞ்சம் குப்பையாகிட்டுருக்கு, அதை க்ளீன் பண்ண சொன்னால் நான் இப்போல்லாம் பண்ண மாட்டேன், என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல, உடனே பாருக்கிட்ட கேட்குறாரு வினோத். பாரு இப்போல்லாம் முடியாது, அவங்க தானே எடுத்து வச்சாங்க, அவங்களே கொஞ்சம் வாரி போட்டிருக்கலாங்க, இது ஒரு தனி வேலையாக போக முடியாதுன்ற மாதிரி இது பண்ண. அப்புறமா வினோத் அப்படி இப்படின்னு பேசி அப்படியே புலம்பிக்கிட்டே வழக்கம் போல் அடாவடியாக வந்துட்டு நம்ம பாரு வந்துட்டு க்ளீன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கொட்டி விட்டுறாங்க. கடுப்பில் என்ன இருந்தாலும் அந்த சாண்ட்ரா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்குப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இங்கே கம்ருதீனுக்கும் பாருக்கும் வந்துட்டு ஒரு இதுவாக இருக்குது. என்னை எப்போ பாரு விட்டு கொடுத்தே பேசுகிறல, நீ சாண்ட்ரா சொன்ன மாதிரி தான் நீ பண்ணுற, எனக்காக நீ எங்கேயுமே நிற்கல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படிலாம் சொன்னாங்களா, அப்போ நீ சாண்ட்ரா கூடயே இரு, அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கம்ருதீன் கோச்சிக்கிறாரு. என் கேம் என்னை ஆட விட்றின்னு சொல்கிறாரு. அப்பயுமே வந்துட்டு பாரு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கம்ருதீன் தன்னோட பேச்சு மட்டும் தான் கேட்கணுன்ற மாதிரியே வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்றது தான் என்னோட கருத்து. அவரே அப்படி இப்படின்னு பேசி அப்பயும் வந்துட்டு இதுக்கு ரெண்டும் திருந்தலை பாஸ் அப்படின்ற கதையாக தான் வந்துட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு வெளியே கார்டனில் ஏரியாவில் நிற்க வைக்கிறாங்க. 3 கலர் பெயிண்ட்டு, ரெட்டு, க்ரீன், எல்லோ வச்சுருக்காங்க. நாமினேஷன் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்க முகத்தில் வந்துட்டு பூசணும், என்ன காரணன்றதை சொன்னோன்னு சொல்ல, அப்புறம் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு
பேர் சொல்லிகிட்டே வராங்க. அதில் அதிகபட்சமாக சாண்ட்ராவை சொல்கிறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. எஃப்ஜிவை சொல்கிறாங்க. திவ்யா, கனி, சபரி, சுபிக்ஷா இப்படின்னு பாரு இவங்க எல்லாம் வந்துட்டு நாமினேட் ஆகுறாங்க. ஒரு 11 பேர்கிட்ட வந்துட்டு நாமினேட் ஆகிடுறாங்க. அப்புறமா நாமினேட் ஆகிட்டா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இப்படி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வெசில் வாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெசில் வாஷ் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு கப் இருக்குது. இந்த கப் யார் யூஸ் பண்ணதுன்னு கேட்க அந்த கப்பில் வந்து பிகேன்னு போட்டிருக்குது, பிரஜன்னு சொல்லிட்டு. பிரஜனோட கப் யூஸ் பண்ணுறது சாண்ட்ரா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சாண்ட்ரா வந்து கழுவி வைக்க சொல்லி கனி சொல்கிறாங்க. வினோதோ சாண்ட்ராவை கூப்பிட்டு ஏன் கப்பு கழுவலன்னு சொல்லி கேட்க அங்கே வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் கழுவலன்னு சொல்கிறாங்க. நான் இந்த இடம் க்ளீனாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன், அதனால தான் இதை கழுவு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கழுவிடுங்கன்னு சொல்ல சாண்ட்ரா வந்துட்டு அவங்கள பார்க்காமலே அப்படியே வினோத்கிட்டே பேசி சீன் போட்டுட்ருக்காங்க. இதனால் கடுப்பான கனி வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது, ஒரு ரெஸ்பெக்ட் கூட வந்துட்டு ஒரு மரியாதைக்காகுதுன்னு ஒருத்தரை பார்த்து பேசுவாங்க, அது என்ன அவமரியாதை, பார்க்காத கூட இது பண்ணுறது, இந்த மாதிரி கேரக்டரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து அப்படியே சாண்ட்ரா வந்துட்டு அப்படியே சீனை போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பாடு போட்டுன்னு வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு அழுது சீன் போடுறாங்க. அப்புறம் சுபிக்ஷா, அமித், விக்ரம் எல்லாம் வராங்க. அவங்கக்கிட்ட வந்து அப்படியே புலம்புறாங்க. வினோத்கிட்டையும் வந்துட்டு சொல்லி புலம்புறாங்க. அந்த அந்த பொம்பளை என்ன இப்படியெல்லாம் பேசிச்சு வா போன்ற அளவுக்கு நான் கேவலமாயிட்டேன், நான் என்ன இது என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறாங்கோ அப்படி இப்படின்னு அழுகுறாங்க. ஏம்மா நீ கிழவி அது இதுன்னு சொல்லும் போதெல்லாம் யாரும் எதுவும் கற்றுக்க மாட்டாங்களாம்மா, இப்போ தான் புதுசாக சீன்னு சொன்னதும் ஒரு பெரிய வார்த்தையாக நீ பில்டப் பண்ணுறியம்மா, உனக்கு வந்தால் ரத்னா அவங்களுக்கு வந்தால் சக்காளி சட்னியாம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராக பிட்டு போட்டு சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வினோத் போயிட்டு கனியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. நீங்கள் ஏதோ சீன் சொல்லிட்டீங்களாமே வச்சுன்னா அவங்க அழுதுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் சொன்னேன் தான், அது ஒரு சாதாரண வார்த்தை தான், இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓவராக பண்ணிட்டு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது, அவங்க வந்து அப்படியே ஒரு ஒரு மரியாதை கூட இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு என்னை பார்க்காம கூட அவ்வளோ இதுவாக இது பண்ணிட்டு போகிறாங்க. ஆட்டிடியூடு இவன் என்ன பேசினது நம்ம என்ன இவ்வளோ பார்க்குறதுன்ற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுக்கிட்ட நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கனி சூப்பராகவே நோஸ் கட் பண்ணி விட்றாங்க. செமையாக இருக்குது. வினோத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக சாண்ட்ராவை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. வழக்கம் போல் சாண்ட்ரா உட்காந்து திவ்யாவை பற்றி புரணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு அமித் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. தினமும் ஒரு ஆள்கிட்ட திவ்யாவை பற்றி பேசலைன்னா இந்த சாண்ட்ராக்கு தூக்கமே பிடிக்காதுடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா தயவு செஞ்சு எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்கடா, இது தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.